ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணி போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் என்னென்ன பாத்திரம்லாம் கொடுத்தாங்க கல்யாணத்துக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக கல்யாணம் யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன வாங்கணுங்கிற ஐடியா இருக்கும்ல, அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் குக்கர் கலெக்ஷன் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள், தேவைப்படுற பொருட்கள் தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாத்திரங்களில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைகளில் போய் தான் வாங்கணும். என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், டெஃபினட்டாக நீங்கள் ஆன்லைனில் வாங்காதீங்க. பாத்திரங்கள்லாம் நல்லா அடிக்கணமாக இருக்கா, வெயிட்டாக இருக்கான்னு நம்ம கண்ணில் பார்த்து தொட்டு பார்த்து வாங்கினா தான் அது நல்லா லைஃப் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். கடைகளில் போய் தான் வாங்கியிருக்கோம். என்னதான் நம்ம ஆன்லைனில் வாங்கினாலுமே அதுக்கு இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் என்னோட பர்சனல் அனுபவத்தை நான் சொல்கிறேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னங்க? குழம்பு ரசம்லாம் ஊற்றுறதுக்கு குண்டா தேவைப்படும். அதுக்கப்புறம் காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு முறம் தேவைப்படும். தேங்காய் சீவும் இதுக்கெல்லாம் நமக்கு முறம் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? இது நீங்கள் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம், சில்வரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜக்கு, இது பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸான ஜக், தண்ணி குடிக்கிறதுக்கு. ப்ளஸ் வாட்டர் பாட்டில், சொம்பு, இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் நாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தட்டு, நல்லா பெரிய தட்டாக எடுத்து அதுக்கு மேலே குமிழ் செட் பண்ண சொல்லி வாங்கியிருக்கு தட்டு. பெரிய கடாய் வடை சட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே இது வாங்கினது. இந்த மாதிரி நீங்கள் வாங்குறப்ப நல்லா அடிகனகமான பிளேட்டாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒடுங்காமல் இருக்கும். அரிசி அடிக்கிறதுக்கு குண்டா, நான் பேர் போட்டே வாங்கி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா எனக்கு. ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி நீங்கள் பாத்திரம் வாங்கிக்கோங்க. அப்போ தான் இடமும் சேவ் ஆகும். கிச்சன் சின்னதாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற குண்டாவாக இருந்துட்டா பெஸ்ட்டு. இடம் நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பால் காய வைக்கிறதுக்கு, சாப்பாடு வடிக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு, டீ காஃபிலாம் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் வச்ச மாதிரி நல்லா க்ரிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது விரும்பாதவங்க நீங்கள் பால் குக்கர் கூட வாங்கிக்கலாம். தயிர் புற போடுறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நீல குண்டா. இதுலேயே நான் செட்டு குண்டா மாதிரி வாங்கியிருந்தேன், ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி. பாத்திரங்களில் பொறுத்த வரைக்கும் நல்லா வெயிட்டாக இருக்க பாத்திரமா வாங்கிட்டிங்கன்னா தான் பரவாயில்ல, நல்லாவே லைஃப் வரும். தூக்கு பாருங்க, யாருக்காவது ஊற்றி கொடுக்கறது இல்லை போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன். எல்லாமே பாலகுரு செட்டியார் கடையில் தான் வாங்கியிருந்தோம். அது ஈரோட்டில் இருக்குது, ரொம்பவே ஃபேமஸான கடை. நீங்கள் தூக்கு போசி வாங்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் செம்படம் கூட வாங்கி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யாருக்காவது நம்ம போட்டு கொடுக்குறதுனா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பதிலாக இந்த மாதிரி சில்வரே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதாங்க பரவாயில்ல. சாப்பாடு பிரியாணிலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே கீழே வைக்கிறதுக்கு இல்லை டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. மாவு பிசைறதுக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், நல்லா அகலமான பாத்திரமா. அடிகனமான பாத்திரமா இருந்துட்டாலும் பரவாயில்ல. ஸ்பூன் தேவைப்படும் இல்லையா, ஃபோர்க்கு, ஸ்பூனு, இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலாக பார்த்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வரம்பு கிழிக்காமல் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த குட்டி குட்டி கப்லேயே சின்னது பெருசு இந்த மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன் நான். அதே மாதிரி இந்த பாத்திரத்துலலாம் நம்ம ஸ்டிக்கர் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, பாத்திரத்தை போட்டு விளக்கி தண்ணியில் ஊற வச்சு அப்படி எடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அடுப்புலேயே, கேஸ் அடுப்புலேயே லைட்டாக காமிச்சிங்க அப்படின்னா அழகாக அது வந்துடும், ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செட்டு குண்டா எடுத்திருக்கேன். காய் வைக்கிறதுக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக பவுல் நல்லா அழகாக இருந்துச்சு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலே மூடி போடுற மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு குமிழோட. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பிள் ஷேப்பில் இருந்துச்சு. காய் வைக்கிற கப்பு ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ரேட்டு, அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க கடைகளில். டம்ளருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக உறுதியாக பார்த்து வாங்கிக்கோங்க. வரம்பு கிழிக்காத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வைப்போம் இல்லையா, அதுக்காக இது.
ஸ்டிக்கர்லாம் நான் சொன்ன மாதிரி தாங்க எடுத்தேன். அடுப்பில் காமிச்சு தான் எடுத்தேன். நான் எதுவும் போட்டு ஹார்ஷாக விளக்குறதோ அதில் எதுவுமே பண்ணல. சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் பண்ணேன். யூடியூப்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேட்ஸ் எடுத்தேன். தோசை கரண்டி. இந்த கையில் நம்ம பிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையை கிழிக்காத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை பிடிக்கிறதா நல்லா கிரிப்பாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனையார கரண்டியாமா, இது புதுசாக இருந்துச்சு. ஒரு பக்கம் மட்டும் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா வாய், அதில் அப்படியே நம்ம மாவு எடுத்து எடுத்து குடியில் ஊற்றினோன்னா ரொம்ப அழகாக வருமாம்மா. வாங்கியிருந்தேன். இது குழம்பு காய் ரசத்துக்கு கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி கரண்டி வாங்கிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் கரண்டியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கை பிடிக்கிற இடம் வந்து கையை கிழிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் இதுக்கெல்லாம் சின்ன சின்னதாக கரண்டி வாங்கியிருந்தேன். பெருசு சின்னது இந்த மாதிரி கலந்து வாங்கியிருந்தேன். ஸ்பூனு ஆல்ரெடி 4 காமிச்சிட்டேன். ஸ்பூன் வாங்கியிருந்தேன். நீங்கள் என்ன தான் கடையில் வாங்கினாலுமே இந்த மாதிரி அடுப்பில் காமிச்ச ஸ்டிக்கர்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா எல்லா பாத்திரத்தையும் ஒரு விளக்கி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். புதுசுங்கிறனால நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. வெயிலில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து துணி பிடிச்சி தூக்குவாங்க பாத்திரங்கள், அடுப்பில் இருக்க பாத்திரங்களை. ஒரு சிலர் வந்து இடுக்கி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் இடுக்கி யூஸ் பண்ணுற பழக்கம் தான், அதனால் இடுக்கி பார்த்து வாங்கிக்கிட்டேன். நல்லா இடுக்கி வந்து கிரிப்பாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் எடுக்கிற ஸ்டாண்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல்ல இது பண்ணுற தேய்க்கிறது, மேலே துணி போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி சர்வம். நம்ம என்ன தான் குக்கரில் செஞ்சாலுமே இந்த மாதிரி குண்டால் செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி மூடி பார்த்து வாங்கிக்கோங்க. குமிழ் வச்ச மூடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம கீரை வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓட்டக்குண்டா தேவைப்படும். இது மேலே டிஷ்யூ யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம பொரிச்சு போடுறப்ப இந்த ஓட்டையில் எல்லாமே வடிஞ்சிரும். கீழே வந்து நல்லா குமிழ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கை பிடிக்கிறதுக்குமே நல்லா இருந்துச்சு ஹேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நான் இரும்பு தோசைக்கல் தான் வாங்கியிருந்தேன். தோசைக்கு ஒன்று சப்பாத்திக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். நான் சம்டைம்ஸ் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் சப்பாத்தி போடலாம். சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் தோசை ஊற்றுறப்ப தோசை சரியாக வராமல் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கிறது வந்து சப்பாத்திக்கு போட்டுக்கிட்டேன். நான் குழியாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு போட்டுக்கிட்டேன். மேலாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் தோசைகள் வச்சுக்கிட்டேன். இரும்புக்கல் தாங்க நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனையாரக்கல் வந்து நான் உருக்கில் வாங்கியிருந்தேன். எல்லாமே இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணேன்னா, சாப்பாடு வடிப்போம்ல அந்த கஞ்சியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் 2 நாள். டெய்லியுமே ஒரு நாள் கஞ்சி ஊற்றிக்கிட்டே இருந்தேன், ஊற வச்சுருந்தேன். 3ஆவது நாள் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா விளக்குன்னு விளக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பூசி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மேலே வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா தேய்ச்சேன். கொஞ்சமாக 2 சொட்டு விளக்கெண்ணெய் பெரிய வெங்காயத்தை போட்டு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தோசை ஊற்றினா சூப்பராக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பனையாரக்கல்லுக்கும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தவை நெரிக்கிறது. புதுசாக கல்யாணவங்களுக்கு இது செய்வாங்க. சந்தவை அரிசி மாவை ஆட்டி இட்லி மாதிரி சுட்டு எடுத்து இதில் போட்டு நல்லா முறுக்கும் புளிகிற மாதிரி புளிவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தவை எவ்வளோ பேருக்கு பிடிக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். எங்கள் ஊர் பக்கம் சந்தவைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்னங்கிறாங்கன்னா இடியாப்பன்னு சொல்கிறாங்க. பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தவை தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவோம். நான் இடியாப்ப மேக்கரும் வச்சுருக்கேன், அதுவுமே காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பானை. நான் வந்து இந்த சில்வர்லாம் இட்லி பானை போலுங்க, இந்த டிசைன் வச்சது அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி நல்லா உழைக்கிற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். நல்லா குழியாக இருக்க மாதிரி இட்லி வாங்கியிருந்தேன். இட்லி பானை 2 தட்டு போடுற மாதிரி. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ வந்து நான் ஜூஸ் புளியறது வாங்கியிருந்தேன். ஜூஸர் ஆப்பெக்ஸ் பிராண்டோட ஜூஸர் தான் வாங்கியிருந்தேன் நான். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பிராண்டு.
அவ்வளோ சீக்கிரம் அந்த கீழே இருக்கிறது வந்து உடையாது. நல்லா பிளாஸ்டிக் வந்து ஹெவி பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்கனால நல்லா இருந்துச்சு. சாத்துக்குடி ஆரஞ்சுலாம் நம்ம புழிஞ்சிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஜூஸர் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இது ட்ரை பண்ணலாம். ஆப்பெக்ஸ் பிராண்டோடது ரேட்டுமே ரீசனபிளாக தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பெக்ஸ் பிராண்டோட ஸ்லைசர் அண்ட் கிரேட்டர் தான். ஆப்பெக்ஸ் பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜூஸர் பார்த்துருப்பீங்க, அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பிளாஸ்டிக், கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி பஜ்ஜிக்கு போடுறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சீஸ்லாம் சூப்பராக வருது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. இது கூடவே நீங்கள் அருவாமனை, கத்தி, அருவாள் இதெல்லாமே வாங்கிக்கலாம். சாப்பிங் போர்டுமே வாங்கிக்கலாம். அதை நான் வீடியோவில் காட்டல. ஆப்பெக்ஸ் பிராண்டில் கத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. இது பாருங்கள் 4-in-1 போட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பவுலு. இது வந்து கிஃப்டாக வந்தது. பவுல் செட்டு 3 இருக்கும். ஒரு சைஸில் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு 3 சைஸில் இருக்குது. இது வந்து யூடியூப்காக காட்டலாங்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. என்னோட மேரேஜ்க்கு கிஃப்டாக வந்திருந்தது. பீங்கானது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் பாக்ஸு, சில்வர் ஹாட் பாக்ஸ் தான். இது வந்து நான் சக்தி உடைத்தல் போட்டியில் கலந்துக்கிட்டு வாங்கினேன். ஜெயிச்சனால எனக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஞாபகமாக இருக்கட்டும் வச்சிருந்தேன் அம்மா வீட்டில். எங்கள் அம்மா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி பாட் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் பிராண்டோடது. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்ஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஒரு ஆசையில் வாங்கிட்டேன். சில்வர் தாங்க பெஸ்ட்டு எப்பயுமே. நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் சந்தவன் இருக்கிறது எப்படின்ட்டு. அது வந்து பெருசு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பம் புளியறது. ஒரு பக்கம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் சந்தவன் சொல்லுவோம். பட் சென்னை சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பம் புளியறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து முறுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 இது கொடுத்துருக்காங்க. ஸ்லைஸ், கட்டிங் போர்டு, முறுக்கு, மிக்சர், ஓமப்பொடி இது எல்லாமே பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ரேட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். 300 சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. முள்ளு முறுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சந்தவையெல்லாம் நெரிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 2 ஆள் வேணும். நாம் ஒருத்தர் சுற்றணும், ஒருத்தர் பிடிக்கணும். இது நாம் ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே மாவை ஸ்டோர் பண்ணி லைட்டாக நெரிச்சு விட்டால் போதும். சூப்பராக வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் கடாய் தான். க்ளே பாட்னு சொல்லுவோம்ல, அதுதான். புளிக்குழம்பு, மீன் குழம்பெல்லாம் வைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸாக வாங்கிக்கிட்டேன் நான். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இதுவும் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு இது பண்ணுவீங்கள்ல, வெடிப்பீங்கள்ல, அந்த கஞ்சி ஊற்றி 2-3 நாள் ஒரு நாளும் நம்ம மாற்றி தான் பண்ணணும். 4வது நாள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கஞ்சி வெடிச்சு ஊற்றினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பானை. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, பானை தண்ணி குடிங்க, ரொம்பவே நல்லது. மேலே மூடியும் அதிலே வாங்கியாச்சு. கீழே வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும் வாங்கியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மா வீட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா